வணக்கம். வங்கி தேர்வுகளுக்காக நீங்க கொடுத்திருக்கிற இந்த 50 ஆங்கில வார்த்தைகளை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. இது வெறும் ஒரு வார்த்தை பட்டியல் இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். உங்க குறிப்புகள்ல இருந்த ஒரு மேற்கோளோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வெற்றி என்பது வீழ்ச்சி அல்ல, அது கடின உழைப்பின் முடிவு. இந்த உத்வேகத்தோட ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. ரொம்ப அருமையான தொடக்கம். இன்னைக்கு நாம ஒவ்வொரு வார்த்தையோட தமிழ் அர்த்தம், அது ஒரு வாக்கியத்துல எப்படி பயன்படுது, அதோட ஒத்த சொற்கள் என்னன்னு பார்க்க போறோம். உங்க குறிப்புகள்ல இருக்கிற வரிசைப்படியே போவோம். அப்பதான் நீங்க மனசுல வச்சுக்கிறதுக்கு எளிதா இருக்கும். சரி, அப்போ முதல் 5 வார்த்தைகள். அகாடமி, கல்விக் கழகம். அக்சீட், உடன்படு. அக்சலரேட், வேகப்படுத்து. அக்செப்ட், ஏற்றுக்கொள். அப்புறம் ஆக்சஸ், அதாவது அணுகுமுறை. இதுல இந்த அக்சீடும் அக்செப்டும் கேட்க ஒரே மாதிரி இருக்கே, என்ன வித்தியாசம்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. அக்செப்ட்ங்கிறது பொதுவா உன்னை ஏத்துக்கிறது, சம்மதிக்கிறது. ஆனா அக்சீட் அப்படி இல்ல. அதுல ஒரு கோரிக்கை இல்லனா ஒரு வித அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்துக்கு நீங்க இணங்கி போறீங்க. ஓ, அப்போ ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? வங்கிச் சூழல்ல இது எப்படி வரும்? கண்டிப்பா. இப்போ ஒரு தொழிற்சங்கம் சில கோரிக்கைகளை வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிர்வாகம் அதை ஏத்துக்கல. அப்ப நாம the management refused to accede to the union's demands அப்படின்னு சொல்லுவோம். இதுல அவங்க கோரிக்கைக்கு இணங்க மறுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு அழுத்தத்துக்கு வழங்க மறுத்துட்டாங்க. புரியுதா? நல்லா புரியுது. அப்போ எக்ஸீட்ல ஒரு வித நிர்பந்தம் இருக்கு. சரி, அடுத்த 5 வார்த்தைகள். அக்செசிபிள், அணுகக்கூடிய. அக்செஷன், பதவியேற்பு. அக்செசரி, துணியானவர். அக்ளைம், பாராட்டு. அப்புறம் அகாமடேட், இடமளி. இதுல அக்செஷன் என்ற வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. அசெஷன்னா ஒரு பதவிய அல்லது அதிகாரத்தை ஏத்துக்கிற நிகழ்வு. உதாரணமா the king's accession to the throne அப்படின்னா அரசர் அரியணை ஏறினது குறிக்கும். ஓஹோ. அதே மாதிரி அக்செசரிங்கிற வார்த்தை சட்ட ரீதியான சூழல்ல ரொம்ப முக்கியம். ஒரு குற்றத்துக்கு உடந்தையா இருக்கிறவங்கள அக்செசரின்னு சொல்வாங்க. அப்போ அது வெறும் துணைப்பொருள் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு முக்கியமான சட்ட நுணுக்கம். சரி சரி. அடுத்ததா அக்கம்பனிமெண்ட், அக்கம்பனிஸ்ட், அக்கம்பனி, அக்கம்ப்ளிஸ் மற்றும் அக்கம்ப்ளிஷ். இந்த வார்த்தைகள் எல்லாமே அக்கம்பனிங்கிற வேர்ச்சொல்லோட சம்பந்தப்பட்டது மாதிரி தெரியுதே. சரியா சொன்னீங்க. இது ஒரு வார்த்தையோட வெவ்வேறு வடிவங்கள் எப்படி வெவ்வேறு அர்த்தங்களை தருதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். பாருங்க, ஒரு பாடகருக்கு துணையா இசைக்கருவி வாசிக்கிறவர் அக்கம்பனிஸ்ட். ஆனா ஒரு குற்றத்துக்கு துணையா இருக்கிறவர் அக்கம்ப்ளிஸ். ஓ, ரெண்டுமே துணைதான். ஆனா சூழல் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது. எக்ஸாக்ட்லி. சூழல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அடுத்தது அக்கார்டியன். இது ஒரு இசைக்கருவி. அக்காஸ்ட், மரித்து பேசு. அக்கவுண்ட், கணக்கு. அக்கூட்டர், ஆயுதமணி. அப்புறம் அக்ரெடிட், அங்கீகாரமளி. இதுல அக்காஸ்ட்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? அது கேட்கவே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கே. ஆமா, அக்காஸ்ட் அப்படின்னா ஒருத்தரை தடுத்து கொஞ்சம் முரட்டுத்தனமாவோ இல்ல கோபமாவோ பேசுறது. அப்படியா? உதாரணத்துக்கு a stranger tried to accost himனா ஒரு அந்நியன் அவரை மறிச்சு பேச முயற்சி செஞ்சான்னு அர்த்தம். புரியுது. ஆனா அதே தொகுப்புல இருக்கிற அக்ரெடிட் வங்கித்துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல். ஆர்பிஐ ஒரு புது பேமெண்ட் கேட்வேக்கு அங்கீகாரம் கொடுக்கறத இது குறிக்கும். சரி, இப்போ அடுத்த பட்டியல். அக்யூமுலேட், சேகரி. அக்யூரசி, துல்லியம். அக்யூரேட், துல்லியமான. அக்கர்ஸ்ட், சபிக்கப்பட்ட. மற்றும் அக்யூசேஷன், குற்றச்சாட்டு. வங்கியில அக்யூரசி மற்றும் அக்யூரேட் எவ்வளவு முக்கியம்னு சொல்லவே தேவையில்ல. ஆமா, அக்யூரசிங்கிறது பெயர் சொல், அதாவது நவுன். அக்யூரேட்ங்கிறது பேரடை, அதாவது அட்ஜெக்டிவ். ரெண்டுமே துல்லியம்தான். இதுல அக்யூமுலேட்ங்கிற வார்த்தை ரொம்ப அழகு. பேங்கில வட்டி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேருது, அதாவது அக்யூமுலேட் ஆகுதுங்கிறது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆமாம். சரி, இப்போ அடுத்த 5 பார்ப்போம். அக்யூசேட்டரி, அக்யூஸ், அக்கஸ்டம், அசாபிட்டி மற்றும் அசிட்டேட். இங்கே அக்யூஸ்ங்கிறது வினைச்சொல், verb, ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுற செயல். ஓகே. ஆனா அக்யூசேட்டரிங்கிறது ஒருத்தரோட தொனிய குறிக்கிற பெயரடை. அண்ட் அக்யூசேட்டரி டோன்னா குற்றம் சாட்டுற மாதிரியான துணி. புரியுது, சொல்லாம சொல்றது மாதிரி. அதே மாதிரி தான் அசர்பிட்டி. இது பேச்சுல இருக்கிற கசப்பையும் கதுமையும் குறிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை. கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. சரி, அடுத்த தொகுப்புல கொஞ்சம் அறிவியல் சார்ந்த வார்த்தைகள் இருக்கு. அசெட்டிக், ஏக், அக்கீலியன், அக்ரோமேட்டிக் மற்றும் ஆசிட்.
இதுல அக்கீலியன் இது கிரேக்க புராணங்கள்ல இருந்து வந்த வார்த்தையா? சரியா கணிச்சிங்க. கிரீக்க வீரன் அக்கிலீஸ குறிக்குது. அதனால அக்கிலியன் ஸ்ட்ரெங்த் அப்படின்னா வெல்ல முடியாத வலிமைன்னு அர்த்தம். வாவ், ஆங்கில வார்த்தைகள் எவ்வளவு இடங்கள்ல இருந்து உருவாகுது பாருங்க. ஆமா, அதுதான் அதோட சிறப்பு. அடுத்தது அக்னாலஜ் ஏற்றுக்கொள், அக்னாலஜ்மெண்ட் ஒப்புதல், ஆக்மே உச்சி அல்லது சிகரம். அக்கூஸ்டிக் ஒலி சார்ந்த, அப்புறம் அக்வைண்ட் அறிமுகப்படுத்து. இந்த ஆக்மேங்கிற வார்த்தை கேட்கவே ரொம்ப கம்பீரமா இருக்கே. ஆமா, ஆக்மேனா ஒருத்தரோட சாதனையின் உச்சகட்டத்தை குறிக்கிறது. உதாரணமா, பீயிங் நேம் CEO வாஸ் தி ஆக்மே ஆஃப் ஹர் கரியர். இது வெறும் உயரம் என்பதை விட ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது. அருமை. நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, அக்வியஸ் இணங்கு, அக்வயசன்ஸ் இணக்கம், அக்வாயர் அடை அக்விசிஷன் கையகப்படுத்தல், மற்றும் அக்விட் விடுதலை செய். இதுல அக்வியஸ்ங்கிற வார்த்தைக்கும் நாம ஆரம்பத்துல பார்த்த அசீடுங்கிற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. அக்வியாஸ்ங்கிறது பெரும்பாலும் மனசில்லாம ஆனா எதிர்ப்பு தெரிவிக்காம ஒன்னை ஏத்துக்கிறது. நீங்க அதை எதிர்க்காம ஏத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். ஒரு மௌன சம்மதம் மாதிரி. சரியா சொன்னீங்க. ஆனா அக்வயர் மற்றும் அக்விசிஷன் வங்கி மற்றும் வணிக உலகத்துல அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தைகள். ஒரு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனம் வாங்குறது. புரியுது. சரி, கடைசி 4 வார்த்தைகள். அக்விட்டல் விடுதலை, அக்விட்டன்ஸ் கடன் தீர்த்தல், ஏக்ரேஜ் நிலப்பரப்பு மற்றும் ஆக்ரிட் நெடியுடைய அல்லது கசப்பான. இதுல அக்விட்டல் அக்விட்டன்ஸ் இந்த 2 வார்த்தைகளும் ரொம்ப குழப்பமா இருக்கே. இது ஒரு மிக மிக முக்கியமான வேறுபாடு. நல்ல கவனிங்க. அக்விட்டல்ங்கிறது சட்ட ரீதியான விடுதலை, ஒருத்தர் குற்றமற்றவர்னு தீர்ப்பளிக்கிறது. சரி, ஆனா அக்விட்டன்ஸ்ங்கிறது நிதி சம்பந்தப்பட்டது, ஒரு கடன் முழுசா தீர்க்கப்பட்டுடுச்சுங்கிறதுக்கான அத்தாட்சி. இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் தெரியாம இருந்தா வங்கியில பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா, யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. இதோட நாம 50 வார்த்தைகளையும் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். அருமை. இன்னைக்கு 50 முக்கியமான வார்த்தைகளை ரொம்ப ஆழமா பார்த்தோம். இந்த கலந்துரையாடல் வெறும் பட்டியல படிக்கிறத விட இந்த வார்த்தைகளை உங்க மனசுல பதிய வைக்க உதவியா இருக்கும்னு நம்புறோம். உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி தொடர்ச்சியான பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். தினமும் 50 வார்த்தைகள்னு கத்துக்கிட்டா ஒரு மாசத்துல 1500 வார்த்தைகள் கத்துக்கலாம். இது உங்க வங்கி வேலைங்கிற இலக்கை நோக்கிய ஒரு பெரிய படி. இறுதியா நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட வார்த்தைகள்ல எந்த ஒரு வார்த்தைய இன்றைக்கு உங்க சொந்த வாக்கியத்துல பயன்படுத்த போறீங்க? வார்த்தைகளை வெறுமனே படிக்கிறத விட அத செயல்ல பயன்படுத்தும் போதுதான் உங்க சொற்களஞ்சியம் உண்மையிலே வளரும்.